குட் ஈவினிங் ஆல். என் பேர் நிர்மலா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக இதை இஎஃப்டின்னு சொல்லுவாங்க, இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்ற ஒரு கிளாஸ். ஆக்சுவலாக இதில் நான் வந்து பேசிக் கிளாஸில் ஒரு 7 days ஜாயின் பண்ணேன். அண்ட் அந்த 7 daysல நான் பார்த்தது என்ன, நான் யார், நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன், என் லைஃப் ஏன் இப்படி இருக்குன்றதுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சது. அதோட விளைவாக நான் வந்து அட்வான்ஸ் டெக்னிக் கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணேன். அது ஒரு 12 days ப்ரோக்ராம் போச்சு. அந்த 12 days ப்ரோக்ராம்ல நான் யாருன்றது போய், நான் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன்றது போய், அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், அண்ட் இதன் மூலமா எனக்கு என்னென்ன கிடைக்கும்ன்றதையும் நான் பார்த்துட்டேன். அண்ட் மொரோவர் இதுதான் அதுதான் என்னால் சொல்ல தெரியல, ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய விஷயங்கள், அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாமே என் லைஃப்ல நடந்திருக்கு. அண்ட் கண் கூட இன்ஃபேக்ட் என் ஹஸ்பண்ட் வந்து அந்த அளவுக்கு வெளியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அனுப்புனதுன்றதே ஒரு பெரிய மிராக்கள் தான். இப்போ நாங்கள் வந்து நிர்வாணா அப்படின்ற ஒரு ரெசார்ட்ல ஆல்மோஸ்ட் கேரளா பார்டர்ல இங்க ஒரு ரெசார்ட்டுக்கு ஒரு 2 days லைவ் ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம். இங்க லைவ் செஷன்ஸ்ல எங்களுக்கே நிறைய ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கிடைச்சிது இங்க கொடுக்குற டெக்னிக்ஸ் மூலமா. அண்ட் இந்த யூனிவர்ஸ்க்கும் சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி ஆக்சுவலா எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அண்ட் மொரோவர் நிறைய விஷயங்கள்ல முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை ஒரு பார்ட்டா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, முடிஞ்ச வரலும் ஜாயின் பண்ணிட்டு எவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமோ பண்ணுங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேக்குதா உங்களுக்கு? தேங்க்யூ நிர்மலா. அதே மாதிரி பல நபர்கள் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து நம்மளோட இதுல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிறைய வெயிட்டிங்ல இருக்கிறீங்க. ஏன்னா வந்து உடனே ஜாயின் பண்ண முடியாது. நம்மளோட அடுத்தடுத்த பேட்ச்ல உங்களுக்கான அந்த டைம் கொடுக்கும்போது தான் நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஸோ நம்மளோட அடுத்த பேட்ச் 41 ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாரை வேணா நீங்க ரெஃபர் பண்ணலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் வில் யூ டூ வித் யுவர் ஃப்ரோசன் பிரைன்? உங்கள் உறைந்த மூளையுடன் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் இது வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நியூ டெக்னிக். அதாவது முழுக்க முழுக்க ஒரு புது விஷயம் வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து கற்றுக் கொடுக்குறோம். நீங்க இவ்வளோ நாளும் கற்றுக்கிட்ட உங்களுடைய மெடிடேஷன், இல்லை வந்து நீங்க பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கிறதுக்காக, இல்லை வந்து மேனிஃபெஸ்டேஷன், யோகா, இல்லை நீங்க வேற ஏதாவது ரைட்டி ஹீலிங் அந்த மாதிரி எதை கத்திருந்தாலுமே வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு மிக வேகமா வளர்ந்த ஒரு சிஸ்டம். ஸோ இதை கத்துக்கிறதுனால நம்ம வந்து குயிக்கா ரிசல்ட் எடுக்க முடியும். இன்னைக்கு அதுதான் தேவை இல்லையா? ஏன்னா ஏஐ வேர்ல்ட் வேகமா வளர்ந்து வரக்கூடிய, எதுவுமே வந்து காலங்காலமா காத்திருந்தெல்லாம் செய்ய முடியாத உடனடி ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் நம்மளோட இஎஃப்டி எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். அதைத்தான் வந்து இந்தியாலேயே தமிழ்ல ஒரே ஒரு நபர் நம்ம தான் அதை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். உலகத்திலேயே தமிழ்ல நடத்துற ஒரு ஆளும் நம்ம தான். ஸோ இந்த அளவுக்கு யுனிக்கா ஏன் இருக்குதுன்னா, இன்னும் இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேரல. மக்களுக்கு ஏன் போய் சேரலைன்னா, இது வந்து ஹையர், அதே மாதிரி அப்பர், ரொம்ப ரிச் பர்சன்ஸ்க்கு மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ். சாதாரண மனிதர்களுக்கோ ஏழைகளுக்கோ இது கிடையாது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் இது வந்து இன்னும் ஏழைகளுக்கு, கஷ்டப்படுற மக்களுக்கு போய் சேரல. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு வகுப்பு.
இதை நம்ம வந்து சொல்ல போனா செய்யக்கூடாது. இருந்தாலும் நம்ம வந்து மக்களுக்கு எப்படியாவது இந்த பணக்காரர்களுடைய, பணம் படைத்தவர்களுடைய ஆதிக்க வர்க்கத்தோட ரகசியத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸை நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ரகசியம் தான் உங்களுக்கு பல இடங்கள்லையும் நம்ம சொல்லித்தரோம். அந்த ரகசியங்களை பயன்படுத்தும் பொழுதும் நீங்களும் வந்து அந்த அதிகார வர்க்கத்துக்குள்ளார போயிருவீங்க, போயிட்டாங்க. நிறைய பேர் வந்து இன்னைக்கு அமைச்சர் வரைக்கும் மாறி இருக்கிறாங்க, போஸ்டிங் வாங்கி இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து நம்மளோட வகுப்பு தான் காரணம். நம்மளோட வகுப்புல நம்மளோட தினசரி இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணி இன்னைக்கு வந்து சட்டசபையில போய் உட்கார்ற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் முழு காரணம் என்னன்னா, நம்ம இந்த கிளாஸை எடுத்து அவங்க அதை பயிற்சி பண்ணி, ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க மாறினனால இந்த நமக்கு வகுப்புல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் களத்துல நமக்கு ஏதாவது இந்த இந்த நம்ம வகுப்புக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிட்டு சொன்னா தமிழ்நாடு அளவுல எந்த விஷயம் நடக்கிற அளவுக்கு நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சட்டசபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த வாய்ப்பு கூட அந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்துருக்குது. பேர்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு இடமாக நம்ம மாறி இருக்கோம். இந்த வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ அப்படியே நம்மளோட இந்த இஎஃப்டி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை மக்களுக்கு கொடுக்குதுங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கும் புதுசு புதுசா நம்ம கிட்ட இண்டிவிஜுவலா செலிபிரிட்டிஸ் வந்து தனித்தனி கிளாஸஸ் நடத்துறாங்க, அதுக்காக வராங்க. ஸோ இன்னொருத்தர் புக்கிங்ல இருக்கிறாரு, அவர் 2 நாளா நமக்கு டைம் இல்லாதனால அவருக்கு நடத்த முடியல. இல்லைன்னா இந்நேரம் அவருக்கு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். என்ன, மிட் நைட்ல நான் கிளாஸ் நடத்தணும், பகல்லே தூங்கி ரெடி ஆகி ஒரு 10 மணி 11 மணிக்கு மேல உட்காந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். ஏன்னா அவங்களோட பிஸி ஷெட்யூலுக்கு இடையில இதை கத்துக்கிறதுக்கு அவங்க டைம் அப்படிதான் தராங்க. ஸோ நம்ம இரவு நேரத்துல தான் நைட் 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஸோ அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி திரும்ப அவங்களுக்காக வந்து உட்காந்து கிளாஸ் எடுக்கணும். ஸோ இந்த ஒரு இன்னொரு 15-20 நாள் எனக்கு அப்படி ஒரு பிஸி ஷெட்யூல் இருக்கும். ஏன்னா செலிபிரிட்டி புக்கானா அப்படிதான். அவர் யாரு என்னங்கிறதும் நம்ம அவங்க பெர்மிஷன் கொடுத்தா ஷேர் பண்ணுவோம். ஓகே. அப்போ மற்ற மனிதர்களோட வாழ்க்கைக்கும் இதுல இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கை நடைமுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர்களோட உயர்வுக்கும் இந்த வகுப்பை அட்டன் பண்ணி உயர்ந்து மேன்மை ஏற்பட்ட மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதை தரக்கூடியதுதான் இந்த ஒரு வகுப்பு, சரிங்களா? ஸோ இது மூலமாக நம்ம எப்படி வந்து உங்களுடைய அந்த ஃப்ரோசன் அந்த பிரச்சனையை, அதாவது உங்க பிரெயின்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை, உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தை, அதாவது முதல்ல நம்ம அந்த ஃப்ரோசன் பிரெயின் அப்படின்னா அதோட விளக்கம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ரோசன் பிரெயின் அப்படின்னா உறைந்த உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனை அப்படின்னு தான் நம்ம வந்து இதை எடுக்கணும். நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து உங்க நாலேஜ்லயே இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யணும்னு புரியாம அந்த ஒரு சில விஷயங்களை ஒதுக்கி வச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு செயலை நம்ம செஞ்சோம்னா நல்ல ஒரு இன்கமும் மிகப்பெரிய உயர்வும் வாழ்க்கையில வந்து முன்னேற்றமும் நம்ம அடைஞ்சிடலாம். இதுக்குண்டான ஒரு சிறந்த வழி, தொழில், ஜாப், இல்லைன்னா டெக்னிக்கு, ஸ்கில்லு, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்கும். ஆனா அதை நீங்க செய்யாம ஒதுக்கி வச்சுட்டு பிராக்டிக்கலா வாழ்க்கையில வாழ்றதுக்கு என்ன வழி, இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இதுக்கு பின்னால ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு பின்னால நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட நாள் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு, நம்மளுடைய உழைப்பு வேஸ்ட் ஆயிட்டு இருக்குது, நம்மளால உயர முடியல, நம்மளால சாதிக்க முடியல, நம்ம என்ன இருந்தாலும் வர்த்தே இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து நீங்க செய்ய முடியும்,
இஸ்லாம் இஸ்லாம் எல்லாமே செய்ய முடியும், எல்லாமே உங்களுக்கு இருக்குங்கிற தெரிஞ்ச அந்த விஷயத்த ஒரு இடத்துல மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க. எஸ் ஆர்னோ? யாரெல்லாம் இந்த மாதிரி ஆமா நான் இன்னைக்கு வந்து கால சூழ்நிலைக்காக உன்னை செஞ்சுட்டு நானே ஒரு அடிமை மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்க எஸ்ன்னு சொல்லலாம். யாரெல்லாம் இருக்கிறீங்க? எனக்கு எஸ் சார். தெரியும் ஒரு வழி இருக்கு. எஸ். எஸ் சார். எனக்கு அதை செஞ்சா சக்சஸ் ஆயிரும்னு ஐடியா இருக்கு, பட் என்னால செய்ய முடியல. அதை மூளையில கொட்டி வச்சுட்டு நான் ரொம்ப படாத பாடுபட்டு இருக்கிறேன். எஸ் எஸ். எத்தனை பேர் பாருங்க. கண்டிப்பா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கதை, ஒரு சூழல் நம்ம ஒரு பெரிய ஐஸ் பெட்டிக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்கிறோம், அதை பாதுகாத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சா கண்டிப்பா அது அழுகி போயிடும் இல்லையா? அதனால நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பெரிய ஐஸ் பெட்டியில போட்டு அதை ஐஸ் கட்டையாக மாத்தி அதை எங்கேயோ மூளையில போட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அது நிச்சயமா உங்களுக்கு பலன் அளிக்குமானா பலன் அளிக்கும். அதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த குமரல், இந்த கஷ்டம், இந்த வலி உங்களை ரொம்ப வாட்டி வதச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்மளை நம்ப ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதான். நம்மளை நம்பக்கூடியவர்களாக மாறணும். அப்போ அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெயின், ஹெவினஸ், அந்த ஹார்ட்னஸ், அதை வந்து நம்ம இல்லாம பண்ணணும். அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உங்களுக்கு அதை விட முடியாம நீங்க என்ன பண்றீங்க, டெய்லி ரொட்டீன்ல நீங்க அதை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, ஸ்ட்ரெஸ்ஸாக, ஒரியாக, ஆங்கராக, சேட்னஸ் ஆக, கில்டாக, இல்லையா, இன்செக்யூரியாக, ஜெலசியாக, இது மாதிரி எத்தனையோ மைண்ட் செட்டை அதுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க கடந்து போயிட்டு இருக்கிறீங்க. நான் சொன்ன இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்குது. ஒரு மனுஷனுக்கு வந்து கடுமையான கோபம் இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு சுதந்திர மனிதனாக வாழ முடியுங்கிறதும், இது என்னோட எளிமையான திட்டங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க வேற எதையோ செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த சமுதாயத்துக்கு மேல உங்களுக்கு கோபம், இந்த குடும்ப மக்களோட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் மீது கோபம், உங்க கூட இருக்கிறவங்களோட உங்களுக்கு கோபம், உங்களுடைய ஓனர் மேல உங்களுக்கு கோபம், இந்த வாழ்க்கையில இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய மக்கள் மீது உங்களுக்கு கடுமையான கோபத்தில் இருக்கிறீங்க இல்லையா? ஆனா வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா நீங்க அந்த பணம் கிடைச்சுதான் உங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ளாரையே ஒரு பயங்கரமான சேட்னஸ், இந்த சேட்னஸும் கில்ட்டி ஃபீலும் ஒரு இன்செக்யூரும் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க உடம்புல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுதுன்னா படிப்படியா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகி ஒரு நெகட்டிவ் எமோஷனலாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குது இல்லையா? என்னால இது செய்ய முடியலையே, என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக நாட்களை கடந்துகிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற அந்த வலி உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எமோஷனலை ஏற்படுத்தி அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாற ஆரம்பிக்குது. அந்த பேர்டன் இல்லையா, அந்த ஒரு மூட்டைய சுமைய நீங்க தூக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா வேற வழி இல்லை. அந்த ஹெவி பேர்டன் உங்க தலை மேல வச்சிருக்கிறீங்க. சோ அந்த பேர்டனை தலையில வச்சுக்கிட்டு நீங்க தூக்கிட்டு நடையா நடக்கிறீங்க. ஆனா வாழணுங்கிறதுக்காக இந்த சுமைய தூக்கி நடந்துகிட்டு என்ன செய்யணும்னு தெரியாம அதை விடவும் முடியாது, இறக்கவும் முடியாது, அதை எங்கேயாவது தூக்கி மேல வைக்கவும் முடியாது. சோ அதை தூக்கிட்டே தான் அந்த கனவுகளோட அந்த ஒரு தெளிவான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பொருளை வச்சுக்கிட்டு, ஆனா அதை உபயோகப்படுத்த முடியாம இந்த பேர்டனை தூக்கிட்டு, ஏன்னா ஒரு மிகப்பெரிய மூட்டையை தூக்கி உங்க முதுகுல வச்சிருந்தா நீங்க எப்படி உங்களுக்குன்னு சுயமா ஒரு விஷயத்த செய்ய முடியும்? அதை தூக்கிட்டு நடக்கிறதே உங்க வாழ்க்கை கஷ்டம் தானே.
ஒரு 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 ஸ்டெப்பும் வைக்கிறதே வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க அந்த அவ்வளோ பாரத்தை தூக்கிட்டு நடக்கிறீங்க. அந்த பாரத்தை தூக்கிட்டு நடக்கும்போது இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்கும். எல்லா நிகழ்வும் இருக்கும். அப்ப நம்ம இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் சரியாகணும் இல்லையா? நம்மளோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் சரியாக இருந்தா நம்மளோட பிசிக்கல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து சரியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டுங்கெட்டா நிலையில நம்ம தொழில் போயிட்டு இருக்கும்போது, ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த கடுமை வந்து என்ன பண்ணும்னா, உங்க உடம்புல பயங்கரமான வலி. எப்பவுமே காலையில நீங்க எழுந்திருச்சுன்னு வேலைக்கு போலாம். இன்னைக்கு வந்து இந்த டியூட்டி அதை செய்ய போலாம் அப்படின்னு எந்திரிச்சா, உங்க உடம்பு வந்து அப்படியே வெறித்தனமா கடுமையான வலிகளோட அந்த உடம்ப தூக்க முடியாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. சோ அதை கடந்து அந்த வலியோட எந்திரிச்சு ஒரு குளிச்சா போயிரும். கொஞ்சம் சுடுதண்ணியில குளிச்சா வலி விட்டுரும். அப்படின்னு எல்லாம் நீங்க உங்களை மனசை தேத்திக்கிட்டு எந்திரிச்சு ஒரு டீயை குடிச்சா சரியாயிரும், காஃபியை குடிச்சா சரியாயிடும். இப்படி எதையோ ஒன்ன ஏற்படுத்திக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணி எந்திரிச்சு நடக்கிறீங்க. ஆனா நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். உங்களோட பேஷன், உங்களோட ஸ்கில்லு, உங்களோட நாலேஜ், அத வந்து நீங்க ரொம்ப விருப்பப்பட்டு காலையில செய்றீங்களேன்னு வைங்களேன். அத வந்து உங்க தொழிலா வச்சிருக்கிறீங்கன்னு வைங்க. நீங்க எப்படி எந்திரிப்பீங்க? அப்படியே ஒரு மான் குட்டி துள்ளி எந்திரிக்கிற மாதிரி அப்படி பலால்னு குதிச்சு எந்திரிக்க மாட்டீங்க. ஓட மாட்டீங்க. உங்க வேலைய அந்த டைமிங்ல முடிச்சுட்டு அப்படி ஜாலியா ராஜா மாரி படுத்து கிடக்க மாட்டீங்க அந்த சோஃபால. என்ன ரீசன்? யார் வந்து அந்த நம்மளோட உண்மையான நம்மளோட மைண்ட்ல இருக்கக்கூடிய, நம்மளோட கையில இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யறாங்களோ, அவங்களோட பேஷனை செய்யறாங்களோ, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாமே கிடைத்த அந்த ஒரு முழு நிறைவை வைத்திருக்கக்கூடிய பேரரசர் எப்படி வந்து கம்பீரமா அந்த மேஜையில் அப்படியே ஃபுல்லா அது அவர் ஒல்லியா இருந்தாலும் அது நிறைஞ்சிருப்பார். கையை தூக்கி அங்க வச்சுக்கிட்டு, காலை தூக்கி இங்க வச்சுக்கிட்டு, சோ அந்த அரசவையில இருக்கக்கூடிய அந்த சேர்ல இல்லையா, அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த இருக்கையில ஃபுல்லும் நிறைஞ்சு உட்கார்ந்து இருப்பார். பாத்தீங்களா? இப்ப சட்டசபையில கூட எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு சேர் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா சபாநாயகருக்கு மட்டும் ஒரு பெரிய சேர் பயங்கரமா போட்டு வச்சிருக்காங்க. சிஎம்க்கு மட்டும் ஒரு 3 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டு. அதுல வந்து சிங்கிளா உட்கார வச்சிருக்காங்க. சோ இதுல நமக்கு என்ன தெரியுது? வெற்றியாளர்கள் அந்த இடத்துல உட்காரும் பொழுது ஒரு கம்பீரமான ஒரு இதுலதான் உட்கார்றாங்க, உட்கார வைக்கிறாங்க. சோ நீங்களும் உங்களோட யுனிக்னஸ வந்து நீங்க உங்களோட மனசுல இருக்கிற அந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க அப்படித்தான் இருப்பீங்க இல்லையா? ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை அப்படியே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலோட அப்படி கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. பட் அதே டைம்ல நம்ம ஒரு அடிமையாக நம்மளோட ஏன்னா காசு வேணும், லோன் கட்டணும், இஎம்ஐ இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வாடகை கொடுக்கணும். இது எல்லாம் மைண்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க இப்ப செய்யற தொழிலை எப்படி விடுவீங்க? உங்களால விடவே முடியாது இல்லையா? அந்த மனசு வரவே வராது. சோ அந்த அந்த இடத்துக்கு நம்ம வரலாம் அப்படின்னு நினைச்சா உங்களோட நெகட்டிவான எமோஷனல் உங்களை தடை செய்யறது அது ஒண்ணுதான். உங்களோட நெகட்டிவான எமோஷனல் தான் உங்களை பிளாக் பண்ணுதே தவிர உங்களோட தொழிலோ உங்களோட சூழலோ கிடையாது. ஏன்னா எல்லா சூழலையும் உருவாக்கி நம்ம அதுல வாழக்கூடியவர்கள் நம்ம தான். ஸோ நானெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிப்பேன் ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரி
என்னோட தொழிலை சிம்பிளா பூட்டு போட்டுட்டு இறங்கி வந்துட்டேன். ரொம்ப சிம்பிளா அதை பண்ணிட்டேன். ஸோ என்னைக்கு நான் அதை பண்ணிட்டு இறங்கினோ, உலகமே என்னை பார்த்து சொல்லுச்சு, நீ ஒரு முட்டாள், பைத்தியக்காரன், நீ ஒரு அறிவில்லாதவன், நீ ஒரு அவசர கொடுக்க, நீ எல்லாம் வந்து ஜென்மத்துல திருந்த மாட்ட அப்படின்னு என்னை பார்த்து அசிங்கமா பேசினேன். ஸோ அந்த அசிங்கமாக பேசிய நபர்கள் இன்னைக்கு அவங்க வாயிலையும் மூக்குல எல்லாம் வந்து கைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. காரணம் என்னன்னா, எனக்குள்ள இருந்த என்னோட பேஷனை, என்னோட லைஃப, எனக்கு என்ன அருகதை இருக்குங்கிறத புரிஞ்சனால, இது என்னோட தொழில் கிடையாது, நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டத்துல நான் நிறுத்திட்டேன். அந்த மாதிரி ஒரு தொழில் இல்ல, நான் பல தொழிலை நிறுத்திட்டேன். எப்பெல்லாம் வந்து அப்கிரேஷன் வரணுமோ, மேல வரணுமோ, உயரணுமோ, உச்சத்தை அடையணுமோ, மல்டி பில்லியனராக மாறணுமோ, அப்ப உங்களோட அந்த பட்ஜெட் ஜாப் தொழிலை நீங்க தூக்கி வீசித்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம வந்து அந்த வலையிலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வரமோ, அப்பதான் தேடுதல் வரும். தேடுதல் வந்தா நம்ம தேட ஆரம்பிப்போம், ஒரு புது பொருள் நம்ம கையில வந்து சேரும். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம உருவாக்குறதை விட இந்த பிரபஞ்ச சக்தி உருவாக்கி தர்றதுதான் இருக்கிறதுலே சிறந்த ஒரு விஷயம். ஸோ அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கில்ட்டி ஃபீல, இந்த ஒரு மனநிலைய, இந்த உறைஞ்சு கிடக்கக்கூடிய இந்த பயத்தை நம்ம தூக்கி வீசுறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா புதுமையாக நம்ம செய்யும் பொழுது அவன் வந்து புதுமை பித்தனாக மாறுகிறான். பித்தன்னா யாரு? பைத்தியம் இல்லையா? மூளை குழம்பியவன். புதுமையான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவன் புதுமை பித்தனாகத்தான் மாறுவான். அப்போ அது பித்தனாக மாறுவதுதான் நம்மளோட சிறந்தது. அப்ப நம்மளை பார்த்து பைத்தியம் தான் திட்டுவாங்க. இந்த உலகமே நம்மளை பார்த்து ஏசத்தான் செய்யும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும். இதே வாழ்க்கையை வாழ்றதுன்னா இதே பட்ஜெட்ல, இதே சூழல்ல கரெக்டா மாசமான இஎம்ஐ கட்டி வாழ்ந்துடலாம். நான் என்னோட வாங்கின கடனை 3 வருஷம் 4 வருஷம் கொடுக்கவே இல்லை. திரும்ப 4வது வருஷம் தான் திருப்பி கொடுக்குறேன். ஸோ அப்ப அங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா? எவ்வளவு கேவலங்கள், எவ்வளவு சங்கடங்கள், எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு பிரச்சனைகள் நான் சந்திச்சிருப்பேன், என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்றது நம்மளுடைய, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். ஒரு அப்கிரேஷன் நடக்கும்போது இதெல்லாம் வரும். ஆனா நமக்குள்ள அந்த உரைச்சு நீங்க கொண்டு போய் ஐஸ் கட்டியாக்கி வச்சிருக்கீங்கல்ல, உங்களுடைய பேஷன், உங்களோட வாழ்க்கை, அதை நீங்க வந்து கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி தான் ஆகும். சரி, அதை தான் ரிலீஸ் பண்ண முடியலனாலும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட நம்பிக்கைன்னு ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல, ஒரு தெளிவு உங்களுக்குள்ள இருக்குதுல்ல, அதையும் நீங்க வந்து ஐஸ் கட்டையா தானே மாத்தி வச்சிருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த அழகான, அந்த அற்புதமான, அந்த மிராக்கிளான விஷயத்தைய கூட நீங்க வந்து இப்படி ஃப்ரோசன் ஆக்கி வச்சுக்கிட்டு இந்த கடுமையான ஒரு நெருப்புக்குள்ளார வாழ்ற வாழ்க்கைய வந்து வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறீங்க. ஸோ நம்ம மைண்டு அந்த சேஞ்சஸ்குள்ளார கொண்டு போகணும். இந்த மாதிரி உங்களுக்குள்ளார நிறைய விஷயங்கள் வந்து உள்ள புதைஞ்சு 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 கிடக்குது. அந்த புதைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நம்ம வெளியே கொண்டு வரணும், அதை இல்லாம ஆக்கணும், அதை வந்து உபயோகப்படுத்தணும், அதை வச்சு நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தணும். ஸோ அதுக்கு நீங்க உங்களை நீங்க புரியணும். நம்ம யாருங்கிறது நம்ம ஒரு அங்கீகாரம் நமக்கே நம்ம வந்து கொடுக்கக்கூடியவர்களாக மாறும் இல்லையா? இது என்ன ஆகுதுன்னா, இந்த நெகட்டிவான இந்த விஷயத்த, இந்த வாழ்க்கையை நீங்க வாழும்போது அந்த புவர் நெகட்டிவ் ஃபீல்ஸ், அந்த நெகட்டிவ் பிலீவ்ஸ் இல்லையா, இது இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாதிக்கப்படுறீங்கன்னா, ஓவரேஜ், நமக்கு வயசாயிட்டே இருக்குங்கிற ஒரு பயங்கரமான ஒரு தோற்றம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்குது. சரி, வேற வழியே இல்லை, இதையே கண்டினியூவா செஞ்சுட்டு இருக்கும் போது
உங்களுக்கு அதுவே வந்து பழகி போன ஒரு ஹேபிட்டா மாறுது. இப்ப அந்த ரொட்டீனே தான் வாழ்க்கைங்கிற நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ஏன் புவரா இருக்கிறீங்க, ஏன் நோயாளியா இருக்கிறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா, நீங்க எப்படி அந்த ஃப்ரோசன் வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த நெகட்டிவையும் ஃப்ரோசன் பண்ணிடுறீங்க. எந்த அளவுக்கு வந்து நம்மனால வந்து ஒரு பாசிட்டிவ செஞ்சு ஜெயிக்க முடியுமோ அதே மாதிரி நெகட்டிவும் அதே மாதிரிதான் ஆகும். எப்படி நெகட்டிவ் ஆகுதோ அதே மாதிரிதான் பாசிட்டிவும் ஆகும். ரெண்டையுமே வந்து நம்மனால ரெண்டுமே தனித்தனியா நம்மனால மாத்தி மாத்தி செய்ய முடியும். செய்யும் அது. சோ அப்போ உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு மிராக்கிள் வந்து நீங்க ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா நெகட்டிவ வந்து நீங்க வந்து செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப வலிகளோட அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, அப்படியே கொஞ்ச நாள் செஞ்சுட்டே இருக்கும்போது, ஓ இதுதான் நம்ம லைஃபா இருக்குமோ, இதுதான் வாழ்க்கையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அதுக்குள்ளாரையே உறைஞ்சு போயிடுறீங்க. வலிகளோட, கஷ்டங்களோட, தோல்விகளோட, அந்த மக்களோட ஏசலோட உங்களோட வாழ்க்கைய வந்து நகர்த்த ஆரம்பிச்சிருங்க. இதுதான் உங்க வாழ்க்கைங்கிற ஒரு டிசிஷனுக்குள்ளார வந்து அந்த நெகட்டிவே உங்களோட வாழ்க்கையோட பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அதுவே அப்படியே பழகி போயிடுது. பழகி போனப்போ நம்ம என்ன ஆகுறோம்? நம்ம அந்த பொருளாவே மாறிடுவோமே. அதுக்கப்புறம் நம்மளை மாத்தவே முடியாது. நீங்க அப்படியே அந்த உறைஞ்சு இப்போ ஏதோ ஒரு ஆஹ் பச்சை கலர் ஷூவோட இமாலயத்திலிருந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு மனிதர், ஒரு சோல்ஜர். பாத்தீங்களா? 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒரு ஆளு அவரோட பச்சை கலர் ஷூவோட இன்னும் அழுகாம அந்த இமயமலை ஐஸ் கட்டிக்குள்ள கடக்குறாரு. உங்களோட வாழ்க்கைய மாத்துறதுக்கான விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வலிய, இந்த நோய, ஏன்னா உங்க உடம்போட பெயினே காரணம் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த பிடிக்காம செய்யறீங்கிறது தான் பிரச்சனையே. ஒரு விஷயத்துல நீங்க கஷ்டப்படுறீங்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா நமக்கு அந்த சந்துக்குள்ள போறக்கே பிடிக்கல. அப்புறம் நம்ம அதுக்குள்ள போவோமா? ஆனா வாலண்டரியா போட்டு உள்ள திணிச்சு அமுத்தி அந்த பக்கம் கொண்டு போறோம் அப்படின்னா அந்த உடல்ல காயமெல்லாம் ஆகத்தானே செய்யும். இந்த பக்கம் போகும்போது இல்லையா? அந்த கிராஸ் பண்ணும்போது பிரச்சனை வரத்தானே செய்யும். சோ அதைத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க பண்றீங்க. புஷ் பண்ணி உள்ள தள்ளி எப்படியாவது அந்த பக்கம் வந்துடணும்னு சொல்லி என்னத்தையோ செய்யறீங்க. இப்ப நிறைய காயங்களோட தான் அந்த பக்கம் வந்து சேருவீங்க இல்லையா? இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிற இடத்துல நீங்க உள்ள பூந்து அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு நிறைய காயங்கள் இருக்கதான் செய்யும். அதை கடந்து அதுலயே வாழவும் ஆரம்பிக்கிறீங்க. நம்ம எப்படியாவது நம்ம அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை, அந்த நெகட்டிவ, அந்த எமோஷனலை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஒரு நெகட்டிவ நம்மளை பாதிக்குதோ அதே மாதிரி ஒரு பாசிட்டிவையும் நம்மளால மாத்தி அமைக்க முடியும். ஸோ நம்ம விட வேண்டியதெல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் இல்லையா? அந்த ஃபியரை நம்ம வந்து விட்டு கொடுக்கும். நம்மளால முடியும், நம்ம இதை விட்டுட்டு அதை செய்ய முடியும். ப்ராசஸ் தானே. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாசம் ஒரு 10% அதுக்காக செய்யறது, அடுத்த மாசம் ஒரு 20% அதுக்காக செய்யறது, கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்ல. அப்படி செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். அதுக்கு பதிலா நம்ம இந்த பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டு உங்க உடம்புல வந்து அவ்வளோ வலிகளோட, கணங்களோட நீங்க வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி வெற்றியாளராக மாற முடியும்? அப்ப அந்த உறைஞ்சு கிடக்கக்கூடிய உங்களுடைய அந்த எண்ணங்களை உடைச்செடுத்து அதை புதுப்பிச்சு அதை கிளியர் பண்ணி அதை ப்ராசஸ்ல கொண்டு வந்து ஒரே நாள்ல செய்ய முடியாது, ஒரே நாள்ல மாற முடியாது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.
இல்லையா? எஸ் ஆர் நோ? எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நெகட்டிவான விஷயங்களை ஈஸியா ஃபீல் ஆகுறீங்க இல்லையா? நமக்கு இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ரொம்ப உச்சத்துல இருக்குது. ஸோ அதனால அந்த எமோஷனலான விஷயத்த, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு எமோஷனலை பாசிட்டிவா ஏற்படுத்தலாமல்ல? முடியும், என்னால முடியும். உங்க அனுபவம் அப்படி இருக்கலாம். நிறைய பேத்துக்கு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைல்ட்ஹுட் ட்ராமா. அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ எதையாவது செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த சமுதாயம் உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு, இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரி ஆளுக்கெல்லாம் செட் ஆகுது அப்படின்னு ஒரு நாலேஜை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உங்களோட ஆழ் மனதுல ஒரு ஐஸ் கட்டிங் மாதிரி போய் கிடக்குமா. அது அது என்ன பண்ணும்னா எப்பவுமே உங்களை வளரவே விடாது. நீங்க ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நல்லபடியா உண்மையிலேயே சக்சஸா எடுத்து செஞ்சிருப்பீங்க, அதுவும் ஓரளவுக்கு நல்லபடியா நடந்துரும், சம்பாதிக்கவும் செஞ்சிருவீங்க. வாவ், இனி அடுத்ததுக்கு போயிடலாம்னு நினைக்கும் போது அப்பதான் வண்டி டயர் வெடிக்கும். சரின்னு போய் டயரை இருக்கிற காசை வச்சு மாத்தனா இன்ஜின் பிளாக் ஆயிடும். இந்த காசை வச்சு இன்ஜினை ரெடி பண்ணா உங்க இன்ஜின் ஸ்டாப் ஆயிடும், உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்து ஒண்ணும் இல்லைனாலும் கம்மியா ஒரு 4 நாள் பயங்கர காய்ச்சல் வந்து தலைவலி வந்துடும், உங்களால முடியாது, எந்திரிச்சு போக முடியாது, சோம்பேறித்தனம். அதாவது இது எப்படி சொல்லணும்னா, ஒரு 4 படிக்கட்டு அப்படி மேல ஏறி கடகடான்னு வந்து வா சரி ஆயிடுச்சுடா அப்படின்னு எட்டி பார்க்கும்போது பின்னால ஒரு 10 20 பேர் சேர்ந்து அந்த ஏணிக்கு மேல இருந்து உங்க 2 காலையும் பிடிச்சி இழுத்தா என்ன நடக்கும்? தரபுறான்னு இறக்கி உங்களை நிலத்துக்கு கொண்டு வந்துருவாங்கல்ல. ஸோ இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ரொட்டீனா உங்க வாழ்க்கையில நடந்துட்டே தான் இருக்கு. எஸ் ஆர் நோ? நீங்க கஷ்டப்பட்டு 4 படிக்கட்டு ஏறினா யாராவது ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்து 2 படிக்கட்டு கீழே இறக்கி விடுறாங்க, இல்லைன்னா 8 படிக்கட்டு கீழே இறக்கி விடுறாங்க. உண்மையா பொய்யா? யாருக்கெல்லாம் இது நடக்குது? எஸ் ஆர் நோ? தெரியுது, வருமானம் வருது, நல்லாகிறோம், ஆனா கீழே வந்தாச்சு. ஏதாவது ஒரு செலவு, சம்பந்தமே இல்லாத செலவு. எஸ். சோ இதுக்கு பின்னால என்ன தெரியுமா? உங்க தப்பு இல்ல, அந்த 8 பேர் இழுத்தான் அவனோட தப்பு இல்ல. உங்களுக்குள்ளார ஒரு நெகட்டிவ் எமோஷனல் எனர்ஜி, அதுக்கு பேர் என்ன? உங்களுடைய நெகட்டிவ் எமோஷனல் எனர்ஜி, அது ஒண்ணு ஃப்ரீஸ் ஆகி கிடக்குது, மோசமான நிலையில அது இருக்கு. அது உங்களுக்கே தெரியுது. அதுதான் பிரச்சனை. அது எப்படி அங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தா, உங்க தாத்தா சொன்ன ஒரு வார்த்தை, உங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, இந்த சமுதாயம் சொன்ன ஒரு வார்த்தை உங்க ஆழ் மனதுல போய் ஒட்டிக்கிச்சு. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அந்த ஒரு நிலைக்கு வந்தாலும் அது ரொட்டீன் அப்படி தலையில திருப்பி போட்டு இதுக்கு நீ தகுதி இல்லைன்னு கீழே இறக்கி விடும். நான்லாம் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னோட ஒரு ஒரு ஸ்டேஜும் நான் மாத்தி எடுக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இப்பவும் நான் அதே தான். நான் இன்னைக்கும் நான் சொல்றேன், நான் ஒன்றும் அவ்வளவு தெளிவெல்லாம் இன்னும் ஆகல. ஏன்னா எனக்குள்ள வந்து அப்படி ஒரு பயங்கர ஃப்ரீஸ் இருக்கு. நான் அதையே ஒட்டச்சி எறியறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வகுப்பை வந்து டெய்லி உட்கார்ந்து ரொட்டீன் பிராக்டிஸ் பண்றேன், சொல்லி பார்க்கிறேன், மெடிடேட் பண்ணி பார்க்கிறேன். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா,
நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸான விஷயத்த கத்து கொடுத்துருக்குறாங்க. என்னோட அனுபவத்துல நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாரு. நான் வந்து ஒரு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தனியா தான் இப்போ வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க அப்பா இருந்தாரு. நான் தான் வீட்டையெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தேன். அப்போ ஒரு 5 சென்ட் இடம் வருது. எப்படின்னா, எங்க அப்பாவுக்கு வந்து எங்க அப்பா வந்து ஒருத்தருக்கு பயங்கரமா உதவி இருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன். அதாவது அவங்க நினைச்சா ஒரு ஊரையே விலைக்கு வாங்கிடலாம். அவ்வளோ பெரிய பணம் படைத்தவர்களாக மாறிட்டாங்க. ஸோ அந்த நபர் வந்து அவரு இறக்குற நிலைக்கு இருக்கிறாரு. ஸோ அப்ப அவர் தேடி வராரு இவரை. ஆனா இவர் வந்து அங்க இல்ல. இவர் அங்க இல்ல. அப்ப என்னதான் வந்து சந்திக்கிறாரு, நம்ம கூட பேசுறாரு, பழகுறாரு, எல்லாம் பண்றாரு. ஒரு நாள் என்னை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய், இங்க ஒரு 5 சென்ட் இடம் இருக்கு. இது நான் உன் பேர்ல எழுதி தந்துடுறேன். உன் பேர் இல்ல, எங்க அப்பா பேர்ல. மாசம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு. மாசம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு. ஒரு 1,50,000 ரூபாய் மொத்தம் வரும். சென்ட்டுக்கு ஒரு 30,000 ரூபாய் மேல, 5 சென்ட்டுக்கு 1,50,000 ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சு எடுத்துக்கோன்னு சொன்னார். சோ பாருங்க. சோ அந்த இடம் வந்து அவரு வந்து இவருக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையா, ஒரு நன்றி கடனா நினைச்சு அதை செய்யறாரு. ஆனா என்னோட அனுபவங்கள், எங்க அப்பாவோட மைண்ட் செட்ல, அவரோட மனநிலை, இந்த மாதிரி பொருள் எல்லாம் நமக்கு வேண்டாம். அதே மாதிரி எப்படி மாசமானா நம்ம 10,000 கேட்குவோம் அப்படிங்கன்னா அவருக்கு ஒரு பயம் எல்லாம் இருக்கு. சோ அதனால இத வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்ட்டாரு. நான் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பார்த்தேன். அவரு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. கட்ட முடியாதுன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி வந்து அந்த சைட் வந்து நம்ம கைவிட்டு போயிருச்சு. இன்னைக்கு அதோட வேல்யூவேஷன் பார்த்தோம்னா, அதாவது கம்மியா கால்குலேட் பண்ணா 2,50 கோடி. 1,50,000 ரூபாய்க்கு வாங்கி இருந்தா அது நம்ம பாதி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் ஏதோ பேசி கீசி நம்ம பேர்ல அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங்கே நம்ம பேர்ல எழுதி வச்சிருவாங்க. ஸோ அது இன்னைக்கு 2,50 கோடி அது. ஸோ இது நமக்கு நடக்காத காரணம் என்னன்னா, இங்க ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம் இருக்கு? எங்க அப்பானால ரொம்ப பிராக்டிக்கலா தான் வாழ முடிஞ்சுது. இன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறோமோ அதை செலவு பண்ணிடுறோம். இன்னைக்கு என்ன வாழ்றோமோ அது நல்லா வாழ்ந்துரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வாழ்ந்தாங்க. ஆனா நான் அதுல இருந்து முரண்பட்டு இருந்தேன். நிறைய முயற்சிகள் செஞ்சுட்டே இருந்தேன். சோ இது என்ன பண்ணும்னா, இது ஒரு சாதாரண கதை. ஏன் எங்க அப்பாவே தப்பா பேசி நான் உங்கள்ட்ட ஒரு கதை சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி எத்தனையோ ஆண்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியாம கஷ்டத்துல இருக்கிறீங்க. என்னன்னு தெரியாம நீங்க வந்து ஆஹ் வாழ்றீங்க. ஆனா அர்த்தம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இது புரியணும்னா இந்த கதை புரியணும். இப்ப ப்ராப்ளம் என்ன இருக்குது? பி சேஃப், பி அவேர், இல்லையா? அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எங்க அப்பா எனக்கு கத்துக் கொடுத்தது. நாளைக்கு இந்த கடன் உனக்கு ஏதாவது பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து எனக்கு கத்துக் கொடுத்தது. இது ஒரு தவறான கற்பித்தல். நான் இன்னைக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி கடனாளியாக மாறியாவது அந்த பணத்தை கட்டியிருக்கணும், இல்லையா? அதை எழுதி வாங்கியிருக்கணும், அதுக்கு போராடி இருக்கணும். அப்ப நான் இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம், 25 வருஷத்துக்கு அப்புறம் 2,50 கோடியோட அந்த இடத்தோட அதிபதியாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட சீக்ரெட்டு. உங்க பிரச்சனையே இதுதான். உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ளார இந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு உதாரணம் தான். இது மாதிரி பல வகையில உங்களுக்குள்ள ஃப்ரீஸ் ஆகி கிடக்குது. ஸோ அங்க என்னோட எண்ணங்கள் என்ன? இந்த மாதிரி இடங்களை வாங்கணும், அதனால லாபம் கிடைக்குங்கிறது என்னோட பாசிட்டிவான ஒரு ஃப்ரீஸ் அங்க கிடக்குது.
அதுக்கு நேர் எதிராக நான் காரணம் இல்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பயங்கர மோட்டிவான ஸ்போர்ட்டிவான வருங்காலத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய கால்குலேட் பண்ணி அதை செய்யக்கூடிய ஒரு ஆள். ஆனா எனக்கு எங்க பிரச்சனை இருக்கு, யார் பண்றா? புரியுதா உங்களுக்கு? எஸ் ஆர் நோ? யாருனால உங்களுக்கு பிரச்சனை? ட்ரோமா. புரியுதா? இது ஒரு ட்ரோமா. உங்களுக்குள்ள ஆழ் மனதுல, உங்களோட சப்கான்சியஸ்ல இந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிருக்குது. எஸ், ட்ரோமா, சைல்ட்ஹுட் ட்ரோமா. அத நீங்க உடைச்சு எரிஞ்சா மட்டும்தான் நம்மனால அதுல இருந்து வெளியே வர முடியும். இத நம்ம சரி செய்யறதுக்கு தான் இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஎஃப்டி. இத பயிற்சி செய்யும் போது இதுல சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டை நம்ம சரி செய்யும் பொழுது, இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம எப்படி சொல்லணும்னா, உங்களோட மொபைல் போன் திடீர்னு டபக்குன்னு ஸ்டக் ஆயிடுச்சு, எதுவுமே வேலை செய்யல. நீங்க என்ன பண்ணுவீங்க? மொபைல் போனை மாத்திடுவீங்களா, இல்ல அதை ஃபார்மேட் பண்ணி ரீசெட் பண்ணி அதை திரும்ப உபயோகப்படுத்த யூஸ் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ரீசெட் தானே பண்ணுவீங்க, ஃபார்மேட் தானே பண்ணுவீங்க. எஸ் ஆர் நோ? அப்போ அந்த ஹேங் ஆன அந்த போனு சரியாகி ஓடிடும், சரியாகி உங்களோட பழைய டேட்டாவெல்லாம் கிடைச்சிரும், திரும்ப அந்த போன் நார்மலா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையில நீங்க எங்கேயோ எல்லாம் ஃப்ரோஸ் ஆகி கிடக்குறீங்க, எங்கேயோ எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் இருக்குது. அது உங்க கதையில நீங்க பொறுப்பே அல்ல. இங்க நமக்கு புரியாத புதிரே அதுதான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கிடையாது. இந்த முட்டா பயலுக சொல்ற மாதிரி இங்க உங்களோட எனர்ஜியை கொண்டு எதையும் செய்ய முடியாது. உங்களோட கர்மா, உங்களோட முன்னாடி பாஸ்ட்ல உங்க அப்பாவோட உங்க தாத்தாவோட பிரச்சனை உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்குது. உங்க கர்மால உங்க வாழ்க்கையில அது இருக்குது. நீங்க அத சரி பண்ணாதான் இங்க சரியாகும், இந்த நாள் சரியாகும். இது புரியாம நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நீங்க 8 அடி மேல ஏறி போனீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து உங்க காலை பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு வந்துடுவாங்க. இது உங்களுக்கு தெரியாத ரகசியம். எப்ப நம்ம அதை சரிப்படுத்துறோமோ, அதை இல்லாம ஆக்குறோமோ, அந்த நபர்களை இல்லாம ஆக்குறோமோ, அப்பதான் வாழ்க்கை சரியாகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, உங்க ரிலேஷன், உங்க ஃப்ரெண்டு, உங்களோட சரௌண்டிங், உங்க சோசியல்ல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீஸ கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கணும், அதை சரிப்படுத்தணும், அதை இல்லாம பண்ணணும். அது உங்களுக்கு தெரியாது, உங்களால பார்க்க முடியாது, உங்களால கணிக்க முடியாது, உங்களால இந்த ஒரு மர்மத்தை உங்களால அவுத்து விடவே முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் நீங்க முன்னேற மாட்டேங்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க, ரொம்ப உழைக்கிறீங்க, ஓடுறீங்க. விசாரணோ நந்தகுமார்? எஸ் சார், எஸ் சார். வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்களா? இந்த மாதிரி எங்கேயோ அடிச்சு பிடிச்சி எங்கேயோ பிளாக் ஆகி நிக்குதா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்களுக்கு தெரியுதா? ஏதோ சம்திங் உங்களை அடிக்கடி கீழே இழுத்து கொண்டு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி செலவு கொடுக்குதா? உண்மைதான் சார், உண்மைதான். ஆலோசனையே பண்ணாத ஒரு எதோ ஒண்ணு கெட்ட வேண்டியதா இருக்கா? ஏதோ செத்து போகுதா? சம்பந்தமே இல்லாம கொஞ்சம் பணம் உங்க கைய விட்டு காணாம போகுதா? உண்மைதான் சார், உண்மை. சேஃப்டி ஆகாமே உங்க கையிலிருந்து காசு காணாம போகுதா? வர்றது நல்லா தெரியுது, ஆனா போறது எங்க போறதுன்னே தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார், எஸ் சார். ஏன் போகுதுன்னு தெரியலையா?
இதுக்கு அதான் உண்மை சார். எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்கு. ம். அந்த மர்மத்தை நீங்க உடைக்காம எதுவும் சரியாகாது. அந்த மர்மத்தை வெளியெடுக்காம எதுவும் நடக்காது. எஸ் சார், எஸ் சார். அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்த, அதாவது நம்மளோட அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம சரி செய்யலைன்னா நம்ம வாழ்க்கை சரியாகும். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த விஷயத்த தெளிவா கிளியரா கண்டுபிடிச்சு யார் மூலமாக நமக்கு இந்த நெகட்டிவ் உருவாகுது, நம்ம யாரோட சிந்தனைய நம்ம தலைக்குள்ள ஏத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகும். அது ஆட்டோமேஷன்ல அதுவே எரர்ஸ் ஆகி போற மாதிரி. ஒரு மெமரி கார்டு வந்து ஒரு 68 GB இருக்கக்கூடியதை வாங்கி உங்களோட கேமரால போடுறீங்க. அது ஒரு 7 நாள் 10 நாள் ரெக்கார்டிங் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அதுவே கரைஞ்சு போயிடும், அங்க இருக்காது. உங்களுக்கு 7 நாளோட ரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் சிம் கார்டு இல்ல ஒரு மெமரி கார்டு தான் இந்த இஎஃப்டி அப்படிங்கிறது. அதுல எல்லா ஸ்டோரேஜும், அதாவது அந்த ஸ்டோரேஜ் அதுவாக அந்த சாஃப்ட்வேரு மெதுவாக அதுவாக அழிச்சு விட்டு. இப்போ உங்க ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இல்லை. ஸோ அதனால என்ன ஆகுது, நீங்க மெமரி கார்டை போட்டு பதிவு பண்றீங்க. ஒரு 7 நாள் 8 நாள் எல்லாம் பதிவானதுக்கு அப்புறம் கப்புன்னு ஸ்டக் ஆயிரும். உங்க கேமராவும் ஓடாது, ரெக்கார்டிங்கும் ஆகாது, உங்க வாழ்க்கை அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுக்கும், ஒண்ணுமே நகராது. அப்ப நமக்கு என்ன தேவை? அந்த ஒரு கேமரால அதுக்குள்ளாரையே ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோம்னா 7 நாள் 8 நாள் ஆகும்போது அந்த மெமரி கார்டுல இருக்கு. ஏன்னா மெமரி கார்டு வந்து தேர்ட் பர்சன் இல்லையா, கேமராக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, வெளியே இருந்து உள்ள போடக்கூடிய ஒரு பொருள். அந்த மெமரி கார்டுல இருக்கக்கூடிய அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த கேமரா என்ன பண்ணணும்? எரேஸ் பண்ணணும், அதை அழிக்கணும். அப்போ அங்கிருந்து வந்த அந்த மெமரி கார்டு, வெளியிருந்து வந்த மெமரி கார்டு தன்னோட 7 நாள் ஸ்டோரேஜுக்கு அப்புறம் 8வது நாள் ஒரு நாளோட அப்படியே அழிச்சு விட்டு, அது நம்ம எவ்வளவு அழிக்கணுங்கிறத டிசைட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ளார அப்படியே அழகா அது காணாம போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் நீங்க உங்களுக்குள்ளார உருவாக்கிட்டீங்கன்னா, உங்களை வந்து நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களால அந்த பழைய கர்மா, உங்க அப்பாவோடது உங்க தாத்தாவோடது இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குமா? ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அந்த ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் அதெல்லாம் கரைச்சு விட்டுருமா இல்லையா? அதுதான் இந்த இஎஃப்டிங்கிறது, இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக்ங்கிறதே அதுதான். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா அப்ளை பண்ணோம்னா இந்த கர்மாவை, இந்த பாஸ்ட் லைஃபை எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவே ஆட்டோமேஷனா செய்யும். ஒரு ஏஐயா ஒரு சாஃப்ட்வேரா அது வேலை செஞ்சுட்டு இருக்கும் பின்னாடி, உங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்றதெல்லாம் என்ன, காலையில 6 மணிக்கு எந்திரிங்க, கரெக்டா நம்மளுடைய அந்த மெடிடேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸாவது அட்டன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம உங்க சாஃப்ட்வேர் உள்ள அந்த மெமரி அப்படியே அழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப நீங்க ஸ்டக் ஆவீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க அடைஞ்சு நிப்பீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ட்ராமா எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நிக்குமா? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? இல்லாம போயிரும் இல்லையா? எஸ் ஆர் நோ? உங்க வாழ்க்கை சரியாயிருமா சரியாகாதா? எஸ் சார், நீங்க எஸ் சார். வென்றிட முடியுமா முடியாதா? எஸ் சார். அதுக்கு நம்ம இந்த ஒரு அழகான விஷயத்த வாங்கி உள்ள வைக்கணும். உங்க வெளியே இருந்து ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணும், ஒரு ஓஎஸ் மாத்தணும், வேற வழி இல்ல. உங்களோடது பழைய வேர்ஷன், இந்த பழைய வேர்ஷனை வச்சு நீங்க இன்னும் உங்க மூளைய ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? அப்பப்போ ஓஎஸ் மாத்தணும் இல்லையா? சாஃப்ட்வேரை அதிகப்படுத்தணும். இப்போ அந்த மொபைல் போனு ஃப்ரீஸ் ஆகி கிடக்குது அப்படின்னா அதை ஃபார்மேட் பண்ணி அதை சரிப்படுத்தும். இப்பெல்லாம் எவ்வளவோ ஃப்ராடு வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்ட்ராய்டுன்னு ஒரு விஷயம் வந்து
அந்த ஆண்ட்ராய்டோட இது புது ஒரு டெக்னிக் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் வருது, அந்த லிங்க் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா அது வந்து வெப்சைட்குள்ள யூடியூப்ல இல்லைன்னா வந்து கூகுள்ல போய் அந்த லிங்க் ஃப்ராடா ஒரிஜினலா ஏமாத்துறாங்களா, இது எந்த பிராண்டோடது எந்த கம்பெனியோடதுங்கிற டீட்டெயில் வந்து அது அப்படியே கூகுள்ல இருந்து எடுத்து காமிச்சு. ஸோ ஒரு லிங்க் ஆனாலும் சரி, ஒரு கியூஆர் ஆனாலும் சரி, இது பொய்யா உண்மையாங்கிறத நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியும். அது யார் பேர்ல இருக்குங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வந்து டெவலப் ஆயிருச்சு. அப்போ நம்ம டெவலப் ஆக வேண்டாமா இல்லையா? நீங்க மாறணுமா வேண்டாமா? உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணுமா வேண்டாமா? உங்க பிரெயினுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணுமா வேண்டாமா? எஸ் ஆர் நோ? அதுதான் நம்மளோட எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். உங்களுடைய அந்த எமோஷனலை, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை, ஆன்சைட்டியை, உங்களோட டிப்ரெஷனை, உங்களோட வாழ்க்கையில உங்க தாத்தா கொடுத்த அனுபவத்தை நீங்க முழுசா இல்லாம பண்ணி அதுக்கு பதிலா ஒரு ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சா மட்டும்தான் இனி வரக்கூடிய காலத்துல நீங்க பெரிய அளவுல சாதிக்க முடியும். சாதித்தவர்கள் இன்னைக்கு கோடீஸ்வரர்கள், இன்னைக்கு வந்து 9 ஸ்டார்ல வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள், அவங்க அதைத்தான் செய்யறாங்க. அவன்கிட்ட போய் ஏதாவது கேட்டீங்கன்னா அவனுக்கு ஞாபகமே இருக்காது. என்ன காரணம்னா அவன் இன்னத்த நாள் என்னன்னு சொல்லி வாழக்கூடியவர்கள். இன்னைக்கு என்னவா இருக்குதோ அதை அப்படியே அற்புதமா வாழ்ந்துட்டு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அவங்க தாத்தா கொடுத்த அனுபவத்தையும் எடுத்துக்க மாட்டான், அவங்க பாட்டி சொன்ன வார்த்தையும் கேட்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு இன்னைக்கு பிரசன்ட் மூமெண்ட்ல என்ன சக்சஸ், என்ன இந்த உலகம் வந்து புதுசா சொல்லிட்டு இருக்குது, இந்த உலகத்துல என்ன புதுசா வந்திருக்குது, அதை மட்டும்தான் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அதை வாட்ச் பண்ணி அதை சரிப்படுத்தி பிரம்மாண்ட வெற்றியை வந்து அவங்க எடுத்துடுறாங்க. இன்னைக்கு அதனாலதான் மல்டி பில்லியனா பிரம்மாண்ட கோடீஸ்வரனாக எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, லட்சம் கோடிகள்ல வாழ்றாங்க. நீங்கெல்லாம் வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, ஒரு 30,000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா? இதெல்லாம் என்ன காரணம்? நீங்க இன்னும் மாறல. உங்களுக்குள்ள அந்த சாஃப்ட்வேர் இல்ல. நீங்க ரொம்ப ஓல்டு வெர்ஷன், ஒரு 2.0 கூட கிடையாது நீங்கெல்லாம். ஸோ அதனாலதான் உங்க வாழ்க்கை இவ்வளவு கஷ்டத்துல இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாத்தணும்னா இந்த ஏஐக்குள்ளார வந்து அதுவா எல்லா வேலையும் செய்யும். நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்தா போதும். அதுக்கு நம்ம காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா தூங்க வேண்டியது கொரட்டை விட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேற இல்லையா? கொரட்டை மட்டும்தான் மிஞ்சும். இந்த கொரட்டை விடுறவங்க எல்லாம் கொரட்டை விடாம காலையில எந்திரிச்சு நேரங்காலமா நல்லா ஃப்ரெஷ்ஷா கடவுளுக்கு வணக்கம் எல்லாம் செஞ்சுட்டு ப்ரேயர் எல்லாம் முடிச்சுட்டு காலையில 6 மணிக்கு வந்து உட்கார்ந்தீங்கன்னா, அதனால என்ன காலையில 4 மணில இருந்து ப்ராக்டிஸ் பண்றேன். புரியுதுங்களா? உங்க வாழ்க்கை தலைகீழா மாறும், நடக்கும், சரியாகும். நேற்று ரொம்ப டிராவல் எல்லாம் பண்ணி ரொம்ப ஒரு இதெல்லாம் முடிச்சு ஒரு 12:30 1 மணிக்கு தான் வந்து படுத்தோம். இன்னைக்கு காலையில திரும்ப உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? நைட்டு உங்களுக்கு ஒரு 10:30 மணி 11 மணிக்கு தானே மெசேஜ் வந்துச்சு. ஸோ ரொட்டீன்ல நம்மளால வெற்றியாளர்களாக மாற முடியும். அதுக்கு நம்ம தான் நம்மளை மாத்தணும். புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? இப்போ இந்த இடத்துல யாராவது நம்ம கிளாஸ் முடிக்காதவங்க புதுசா ஜாயின் பண்ணி இருந்தா உங்களோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. 41வது பேட்ச் நடக்க போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் யாராவது இருந்தா ஜாயின் பண்ணி விடுங்க. அவங்களோட வாழ்க்கையை மாறட்டும். நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு நிறையும், கொடுக்கும்போது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்க செய்யணும். ஓகே, எஸ். இந்த கிளாஸை பத்தியும் இந்த கிளாஸ் மூலமாக இஎஃப்டி மூலமாக இதுல சேர்ந்து உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்கிறதுங்கிறதும் நீங்க யாராவது ஷேர் பண்ணுவாங்க, பேசுங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க.
எஸ். யாருக்கு ஐடியாவே இல்லையா? எப்பவுமே பேசுறவங்க தான் பேசணுங்கிறது அவசியம் கிடையாது இல்லையா? விசாரணம். எஸ், சொல்லுங்க பிரதீபா. சார் இப்போ சொல்லுங்க. தாட்ஸும் நம்மளுக்கு எஃபெக்ட் பண்ணுவாங்க சார். உங்க வாய்ஸ் கேட்கலாமா? சார் கேக்குதுங்களாங்க சார்? கேக்குது. ஹலோ கேக்குது கேக்குது, சார். பேசுங்க. இப்போ நான் தாத்தா பாட்டி இருக்காங்கண்ணா சார், ஆமா, அவங்களோட தாட்ஸும் வந்து நம்ம ப்ரெசன்ட்ல பாதிக்குங்கிறீங்களா சார்? கண்டிப்பா பாதிக்கும்ல. கண்டிப்பா உங்களை பிரச்சனை பண்ணும்ல. அதுதானே இவ்வளவு தானே சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க தாத்தா பாட்டியோட சிந்தனைகள், அவங்களோட எண்ணங்கள் உங்களை பாதிக்க தான் செய்யும். வேற யாரு பேசுறீங்க? இந்த கோர்ஸ் கவுன்சிலர் அப்ளிகேஷன் கொடுத்தவங்க எல்லாருமே பேசலாம். மைக் ஆன் பண்ணுங்க. யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க? எஸ், சார் சொல்லுங்க. வணக்கம் யாஸ். சார். எஸ், வணக்கம்மா. சார் வணக்கம் சார். எஸ், அருள்மதி தேவி பேசுங்க. சார் நீங்க முதலே சொல்லிருக்கீங்க சார், அதாவது பிராக்டிஸ் தான் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் ம். வரும்னு சொல்லிருக்கீங்க. அது பிராக்டிஸ் பண்றதுதான் நிறைய நாள் விட்டு போயிடுச்சு சார். டெய்லி கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்றதோட சரி, இன்னையில இருந்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இது வரைக்கும் எங்க காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா போனதே கிடையாது. எப்பயுமே நான் அரை மணி நேரம் லேட்டா தான் போவேன். இன்னையில இருந்து வந்து நான் நேத்தா மெட்ராஸ்ல இருந்து திருவாரூர் வந்தேன் சார். இன்னையில இருந்து முன்னாடியே போகணும், 8:30க்கெல்லாம் அங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். சூப்பர். அப்புறம் வந்து சொன்ன மாதிரி சந்தோஷமா வேலை பார்க்கணும். நடுவுல சந்தோஷமா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்புறம் எப்படியோ காணாம போயிட்டேன், சந்தோஷமே இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப மீண்டும் வந்து ஹாப்பியா எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் சார். அது மாதிரி எஸ், கண்டிப்பா நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அதாவது திறமை இருக்குன்னு தெரிஞ்சாலுமே அந்த மணிக்கு வந்து அக்சஸே இல்லாம கேவலமா இருக்கு. அதனால இன்னையில இருந்து வந்து மைண்ட் செட்டை மாத்தணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நல்ல குஷியா வந்து சேவா பண்ணணும், அதுக்கப்புறம் ஒன்னொன்னா மாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் சார். இந்த கிளாஸ்ல இருந்து எனக்கு அதெல்லாம் கிடைச்சதுங்க சார். எஸ், கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சார். எஸ், வேற யார் பேசுறீங்க? ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா?